பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. என்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என்பதாக. சுறுசுறுப்பாய் இருங்கள், பி பிரிஸ்க் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பவுல் இரவும் பகலும் சுறுசுறுப்பாக வேலை செய்து தன் ஊழியத்தை செய்து தன் ஓட்டத்தை நிறைவேற்றியவன். தேவ பிள்ளைகளும் பவுலைப் போல சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். சோம்பேறித்தனம் என்பது துன்மார்க்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாளந்தை பற்றிய ஓமையில் ஒரு தாளந்தை உடையவன் சோம்பலாக இருந்தான். அவன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. ஒரு வேடிக்கை கதை உண்டு. ஒரு அமெரிக்கன் பரலோகத்திற்கு சென்றான். அப்பொழுது ஆண்டவர், நீ ஏன் இங்கே வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன், சந்திரனையும் தாண்டி வருவதற்கு எனக்கு மிகவும் வாஞ்சியாக இருந்தது என்று கூறினான். அதுபோல இங்கிலாந்து, ரஷ்யா, எகிப்து போன்ற தேசத்திலிருந்தும் சிலர் பரலோகத்திற்கு சென்றனர். அவர்களும் அவர்களுடைய காரணத்தை சொன்னார்கள். அதுபோல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியன் ஒருவனும் பரலோகத்திற்கு கடந்து சென்றான். ஆண்டவர், நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன், சும்மா இங்கே வந்தேன் என்று பதிலளித்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு நேரமும் சும்மா இருக்கிறேன் என்று சொல்லி தங்கள் நேரத்தை வீணடிக்கிறவர்களாக காணப்படலாகாது. சிலருக்கு சோபாவில் உட்கார்ந்தால் அதை விட்டு எழுந்திருக்க மனது வருவதில்லை. சும்மா அங்கேயே பல மணி நேரங்கள் உட்கார்ந்து தங்கள் நேரத்தை வீணடித்து விடுவார்கள். சிலர் தங்கள் படுக்கையில் பல மணி நேரம் படுத்து தங்கள் நேரத்தை வீணடித்து விடுவார்கள். சிலர் அதிக நேரம் பகற்கனவு கண்டு தங்கள் நேரங்களை எல்லாம் வீணடித்து விடுவார்கள். ஆண்டவர் 6 நாளில் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்ற வசனத்தை காரணம் காட்டி அநேகர் அதிகமாக தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசு ஓய்வு நாளிலும் வியாதிப்பட்டவர்களை குணமாக்கினார் என்பதை மறந்து விடுவார்கள். ஒருவர் சொன்னார், மாற்று வேலை செய்வதுதான் ஓய்வு நாள் என்பதாக. ஆகையால் ஓய்வு நாளில் சும்மா இருந்து நேரத்தை வீணடிக்காமல் கர்த்தருக்காக எதையாவது செய்ய சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். அரசியல் கட்சிக்கு பணியாற்றும் வேலையாட்கள் தங்கள் கட்சிக்காக இரவும் பகலும் கண்விழித்து அயராது உழைக்கிறார்கள், சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். தங்கள் கொள்கைக்காக பணியாற்றுபவர்கள் தங்கள் குடும்பத்தையும் பாராமல் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார்கள். இதை நாம் சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்து ஜனங்கள் இப்படி வேலை செய்யும் போது நாம் தூங்கிக் கொண்டும் சோம்பேறியாகவும் இருந்து நேரத்தை வீணடிக்கிறவர்களாய் காணப்படலாகாது. இருக்கும் எல்லா நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்ற முன்னெச்சரிக்கையை வேதம் நமக்கு அறிவிக்கிறது. நாம் செய்ய வேண்டிய வேலை அநேகமாயிருக்கிறது என்ற எண்ணத்துடனும் லட்சியத்துடனும் எல்லா நேரங்களிலும் சுறுசுறுப்பாயிருங்கள். 3.5 ஆண்டுகளில் இயேசு செய்தவை, அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்களைப் போலவும் ஊழியங்களைப் போலவும் 2000 ஆண்டுகளாயும் நம்மால் செய்ய முடியவில்லை. இதற்கு மிக முக்கியமான காரணம் சோம்பேறித்தனம் என்பதை அறிந்து இன்றிலிருந்து தேவனுக்காய் சுறுசுறுப்பாய் செயல்பட உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நாங்கள் துரிதமாய் உமக்காக சுறுசுறுப்பாய் செயல்பட உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எதை செய்தாலும் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, மனுஷனுக்கென்று செய்யாமல் உமக்கென்று செய்ய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய சமூகம் இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். காரிய சித்தியை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.